விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஸ்ரீ ஆண்டாளுக்கு 30 திருப்பாவைகள் தங்க இழைகளால் நெய்யப்பட்ட புடவை சாத்தப்பட்டு ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயிலில் அதிகாலை முதலே குவிந்த மக்கள் பக்தி பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கூடலழகர் கோயிலில் குவிந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடும் குழுவினருடன் இணைந்து தாங்களும் பாடி பெருமாளை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி நடைபெற்ற கோ பூசையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பூசை செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் திருப்பாவை திருவெம்பாவை பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பகுதியில் வாசல் தெளித்து வண்ண வண்ண கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து பூசணிப்பூ வைத்து வழிபட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை பகுதியில் உள்ள வரதராஜர் பெருமாள் கோயிலில் சிறப்பு பூசைகளுக்கு பின்னர் சுவாமி பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. சிறுவர் சிறுமிகள் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பஜனைகளை பாடியபடி வந்தனர். மாமல்லபுரத்தில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோயிலில் பஜனை பாடல்களை பாடும் குழுவினர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கிருஷ்ண ரதம், வெண்ணெய் உருண்டை உள்ளிட்ட இடங்களில் நின்று திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடிய போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கைத்தட்டி ரசித்தனர்.